திராவிடத்தில் இருக்கிறோம் எங்கால் தான். தமிழ்நாட்டு 64 சாதிகளுக்கு கட்சி வரிக்க சாதி கட்சியின் பெருமக்களே, செத்து இறந்து கடந்தது இந்த மக்கள் தமிழர்கள் தான். நீ எந்த கடவுளை வணங்கியாலே வணங்கியவன், நீ எந்த சாதி அந்த சாதியில் இருந்தவன், சாதிக்கு கட்சி வச்சிருக்க ஒரு தலைவன் இனத்துக்கு இணை என்று பேசுற சீமானுக்கு அவன் தம்பி தங்கைகளுக்கு தாண்டா நெஞ்சில துடிக்கும். எங்களுக்கு தான் வலிக்கும். நாங்க தான் பியூர் ரேஸ், எங்களுக்கு தான் வலிக்கும். இந்த நில மாறு அன்பான மக்கள், செம்மணி படுகொலைக்கு நீதி வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜெனோசைட் இது ஒரு படுகொலை, போர் குற்றம் அல்ல, இந்த போரே குற்றம். எங்க அண்ணன் சீமான் சொல்றது போல இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு இந்திய மன்றத்துக்கு அனுப்புவோம். எப்படி வங்காளத்தை ஆண்ட அன்றைக்கு புத்தசேவ பட்டாச்சாரியா, அவன் வங்காளத்தில் கிழக்கு வங்காளத்தில் இருந்தது இஸ்லாமிய வங்காள இஸ்லாமிய இருந்தாலும், நான் வங்காள இந்துவாக இருந்தாலும் அவன் என் இனத்தான், அவன் என் மொழியான் என்று படையை நான் வங்க படையை அனுப்புவேன் என்று முழங்கினாரோ, அதேபோல் தமிழ்நாடு தமிழர்கள் சீமானாகிய நான் அங்கே இருப்பது என் தாய் தந்தை என் உறவுகள் இரத்த உறவுகள் இந்திய படையை அனுப்பி அதுக்கான நீதியை பெற்று தரவில்லை. இதே சீமான் தன் சொந்த படையை அனுப்பி மிரட்டி இருப்பான்டா. நீ ஒரு இம்பார்ட்டன்ட் கையில் ஆட்சியை கொடுத்துட்ட. நாய் நரி கோழி குரங்கு நரி அத்தனை குட்டி போட்டு தாண்டா வாழுது. திராவிடா நீனும் குட்டி போட்டு தாண்டா வாடுற. அது ஒரு மான சூடு சொர்ண ரோசா வேணாமா இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இருக்கு. சாதிக்குள்ள கொண்டு நுழைச்சு விட்டான் புல்ஷெட், மதத்துக்குள்ள கொண்டு போய் நுழைச்சிட்டான் புல்ஷெட். இதுகளை விட்டு வெளியேறா நீ நாம் தமிழர் வந்து நிக்கலாம். நல்லா படி, நெஞ்சுரத்தை ஏத்து, வன்மத்தை ஏத்து. இன்னும் 8 மாசம் இந்த கோபத்தை, இந்த கந்தக சிதறுகளை, இந்த கொப்பளங்களை, இந்த வெப்ப தொகுப்பை தமிழக வீதி தமிழ் சமூகத்தில் வெத இது இனம் ஒன்றாகணும். அப்பதாண்டா நமக்கான வாழ்வு கிடைக்கும். அப்படிங்கிற அரசியல் அந்த மக்களிடத்தை விதைத்தால் மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும். அன்பான மக்களே, என் செம்மணி உறவுகளே, உங்களை காக்க நாதியற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். உங்கள் எலும்பு துண்டுகளை இன்னும் தோண்டி எடுத்து சிங்களவனை புதைத்து அதன் மேலே வைத்து பூசை செய்யக்கூடிய ஒரு காலத்தை அண்ணன் சீமான் உருவாக்கான் என்று கூறி இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் உலக தமிழ் சமூகத்தை, உலக நீதியாளர்களை, பன்னாட்டு நீதிமன்றங்களை இது உடுப்பட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.